ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு நம்மளே. இன்னைக்கு நான் என்ன பார்க்க போறேன்னா, நம்மளோட தளபதியோட மகன் சஞ்சி என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு மூவி எடுத்திருக்கிறார். அதாவது சன் பிக்சர்ஸோடய எடுத்துட்டு இருக்கிறார். சாரி, ஸோ சந்தீப் கிஷானோடையும் சேர்ந்து ஒரு மூவி எடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மூவியில ஆல்ரெடி ஒரு கிளிம்ஸ் மாதிரி ஒன்று விட்டுருந்தாங்க, பார்த்துருப்போம். ஏன்னா டைரக்ஷன் ஹீரோ என்ற தமிழ் வந்து மியூசிக் மற்றது லைக்கா ப்ராடக்ட்ஸ் தான் இதில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஜேசன் சஞ்சய். ஸோ சந்தீப் கிஷானோட பர்த்டேக்கு ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. அந்த வீடியோ என்ன மாதிரி இருக்கு, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். என்னன்ற ஹெல்த்தோட எஃப்ஐஆர் ஸோ நம்மளோட விண்டேஜ் விஜய் சாரை பார்க்குற மாதிரி இருக்குது. சஞ்சயை பார்க்க அங்கங்க பார்க்க அந்தந்த லுக்ல பார்க்க கடைசியாக ஸ்மைல் எல்லாம் வந்து தளபதியோட சில ஸ்மைல் மாதிரியே இருக்குது. அது பிறகு இப்போ தளபதி வந்து எங்களோட அரசியலுக்கு போன பிறகு மகன் வந்து நடிக்க வருவதாண்டு எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையில் இல்லை நான் டைரக்டராக தான் போறேன், ஃபாரின்ல எல்லாம் போய் படிச்சு கிடிச்சு வந்து நான் ஃபிலிம் டிரெக்டர்ன்ற மாதிரி அந்த ஒரு மூவி எடுத்தேன். ஸோ சந்தீப் கிஷான் இந்த மூவில ஒரு பெரிய ஒரு என்ன ஒரு அடிபாடு தான் ரெண்டு மாதிரி இருக்குது. நான் சீன்ஸ்லாம் பார்க்க அடிபாடு ஆக்ஷன் மூவி என்ற மாதிரி தான் கிடக்கு பார்க்க. நல்ல ஆக்ஷன் மூவியாக தான் வரப்போகுதுன்னு தெரியுது. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு புத்தகம் லைப்ரரி எல்லாம் காட்டுற மாதிரி இருக்கு, ஒரு சூதாட்டத்தையும் காட்டுற மாதிரி இருக்குது. அந்த கேரம் போர்டு அந்த இது அந்த ரம்மி அதுகளெல்லாம் காட்டுற மாதிரி இருக்குது. என்ன மாதிரி படம் உங்களுக்கு விளங்குது இல்லை உங்களுக்கு விளங்கினா சொல்லுங்க. சந்தீப் கிஷானுக்கு வந்து இன்றைக்கு பேர்த்தி இல்லை, அப்போ நாங்கள் விஷ் பண்ணாமல் காய்ச்சவனுக்கு விளாடி. ஓ சாரி, சந்தீப் கிஷான் வேறு லெவலாக வேறு சோஷியல் மீடியாவில் ஒரு ட்ரெண்டிங் ஆனால் தெரியுமா, இன்ஸ்டாவில் அந்த இருந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் எல்லாம் போய் ஃபயர் பண்ணுவாங்க. ஓ சந்தீப் கிஷான் ஹாய் எல்லாம் வேண்டிப்பாங்க. ஸோ சந்தீப் கிஷானுக்கு ஹாப்பி பர்த்டே, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சந்தீப் கிஷான் அவர்களுக்கு. இந்த படம் வெற்றி படமாக அமையணும் வந்து நிறைய அவருக்கு அவர் நல்லா நடிக்கிறாரு, அவருக்கான இது கிடைக்குது இல்லை அங்கே இவ்வளோதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சாலுமே அதுக்குன்ற ஒரு ரிசல்ட் என்ன நிறைய படங்கள் செஞ்சேன். ராயன் படத்துலாம் பார்த்தா வேறு லெவல். ராயல் அவருக்கு அந்த இது கிடைச்சா இப்போ தனியாக அவர் ஹீரோவாக நடிக்கும் போது அவருக்கான வெற்றி கிடைக்கல, இது வரைக்கும் பெருசாக கிடைக்காத. அவர் வந்து தெலுங்கு படங்களில் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி மாநகரத்துலாம் மாநகரத்துலாம் இங்கே கொண்டாடப்பட்டது கேரக்டர். அதுக்கு பிறகு மைக்கேல்ன்ற ஒரு படம் தனிப்படமாக நடித்தேன். அது வந்து பெரிய எதிர்பார்ப்பா இருந்தா வந்த பிறகு பெரிய கதையே இல்லை, வந்துச்சு அந்த படம் வந்த பிறகு அந்த படத்தை ரோல் பண்ணுவாங்க நிறைய பேர் நல்லா இருக்கணும், நிறைய பேர் ரோல் பண்ணுவாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கு. இங்கே எங்கட டைரக்ட் பண்ண ஆளாக இருந்தால் உங்களுக்கு தெரியுது தளபதியோட மகன் டைரக்ட் பண்ற ஃபர்ஸ்ட் படம் ஃபர்ஸ்ட் இது எப்படி வேற போதோ தெரியல பார்ப்போம். அதாவது இப்பத்திய ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரி நல்ல படிச்சுட்டு வந்திருக்கிறார். ஒரு டிஃப்ரெண்டான அடுத்தது எங்கட நெல்சன் அட்லி லோகேஷ் லைன்ல இவரும் ஒரு தனக்கான ஸ்டைல பிடிப்பாரான்னு பார்ப்போம். பிடிப்பாருன்னா நம்புறேன். மேக்கிங்ல பார்க்க ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அந்த சினிமாட்டோகிராஃபி அந்த ஃப்ரேம்ஸ்க்கு எல்லாம் இது பண்ற மாதிரி தெரியுது. ஃப்ரேம்ஸ்க்கு என்ன வந்து இது வேணும் இல்ல பிரஷ் இல்லையா இல்ல அது ஃப்ரேம் பண்ணிலாம் சொல்றாரு. அப்படி இப்படி நான் ஃப்ரேம் பண்றேன் அப்படியான அவருக்கு தெரியுது. பிரேமில் ஒரு ஒளிவட்டம் தெரியுறதால அவருக்கும் இந்த படம் கை கொடுக்கும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.